ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா நடந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வோட் பண்ணிட்டு வெளில போம்போது, ஃபேன்ஸ் நெறைய பேர் டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இவங்களோட ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா, இவங்க வோட் பண்ணியிருக்கிறத எடுத்து போட்டுட்டு, கில்லி படத்துல உள்ள சாங்க தூக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க டிவிகேக்கு தான் வோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு த்ரிஷா அவர்கள் நான் யாருக்கும் வோட் பண்ணல அப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு தான் இவங்க வோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரீசெண்டா பெரிய இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருந்தது விஜய் ஃபேமிலில. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல கூட விஜயும் த்ரிஷாவும் ஒன்னாதான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா, திருமணத்தை தாண்டி என் கணவர் ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. எனக்கு விவாகரத்து வேணும்ட்டு. யார் அந்த நடிகைன்னு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஏஜிஎஸ் இல்ல திருமண விழாவுக்கு சேம் ட்ரெஸ் கோட்ல த்ரிஷா அவர்களோட வந்திருந்தாங்க. அது பெரிய கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு. அப்ப சங்கீதாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு விஜயும் த்ரிஷாவும் ஒன்னாதான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல த்ரிஷா அவர்கள் விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா த்ரிஷா சைட்ல இருந்து வந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் விஜய்க்கு ஓட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். த்ரிஷா அவர்கள்ட்ட மாற்றம் தேவையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. அவங்க மட்டுமே கார்ல ஏறிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே கார் பின்னாடி போனாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நின்றுட்டு இது மாதிரிலாம் கத்தவே கூடாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷா அவர்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.